அண்மை காலங்களிலே வந்துட்டு கேரளால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குறிப்பா நடிகைகளுக்கு, செலிபிரிட்டிஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு ஒரு அச்சுறுத்தல் இருக்குங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது சம்பந்தமா பிரபலங்கள் வந்துட்டு அரசு செய்யப்படுறதா இருக்கட்டும், அவங்க மேல வந்துட்டு ஒரு புகார்கள் வர்றதா இருக்கட்டும், இப்படி ஒரு சூழல் ஏன் கேரளால இருந்துகிட்டே இருக்கு? அந்த அளவுக்கு பெண்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கும். அப்படிலாம் இல்லை, எல்லா மாநிலத்திலும் எல்லா பிரச்சனையும் இருக்குதான் செய்யுது. ஒட்டுமொத்தமா கேரளாவில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் பெண்களும் 2 பேரும் வேலை செய்யக்கூடியவராக இருப்பாங்க. சாதாரண ஒரு டீ கடை வச்சிருக்கிறதா கூட கணவன் மனைவியும் சேர்ந்து உழைக்கக்கூடியவராக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க. அங்கே ஆண் பெண் பார்சியாலிட்டிங்கிறதுலாம் பெருசாக இருக்காது கேரளா பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும் போது இந்த பிரச்சனைங்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து கிளம்புனது. சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து மற்ற இதில் வந்து இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சினிமாவை சுற்றி தான் இருக்குது. இவங்க ஒரு திரைப்பட நடிகையாக இருக்காங்க, ஒரு தொழிலதிபர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு ஐடி கம்பெனிலையோ ஒரு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்லயோ பெண்களுக்கு எதிரான இந்த விஷயங்கள் எதுவும் நடந்த மாதிரி வெளியில வரலையே. அப்போ இந்த சினிமா துறையை சுற்றி ஒரு பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அதில் இப்போ தான் ரொம்ப கேமா கமிட்டி விவகாரம் கொஞ்சம் அமுங்கி இருந்துச்சு. இப்போ திருப்பி இது சூடு பிடிக்க ஆரம்பிச்சு.